மாட்டு பொங்கலை பற்றி அரிய தகவல் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாட்டு பொங்கல் என்பது உழவர்களுக்கு உதவும், கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாங்க. அறுவடைக்கு பின் இயற்கையும் கால்நடையும் போற்றும் வகையில் கொண்டாடப்படுகிறதுங்க. புராண கால கதை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானின் வாகனம் நந்தி பகவானுங்க. மனிதர்களுக்கு எண்ணெய் தேய்த்து உணவு உண்பது பற்றி தகவல் சொன்னதாகவும், பூமியில் விவசாயம் செய்யுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டதாகவும், அதன் பிறகு நந்தி உழவர்களுக்கு உதவியதாகவும் ஒரு கதை உள்ளதுங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மாட்டுக்கு மட்டுமே உகந்த நாளுங்க. கால்நடை வழிபாடு. மாட்டுக்கு பொங்கல் அன்று மாடுகள் குளிப்பாட்டப்பட்டு கொம்புகளுக்கு வண்ணம் பூசப்பட்டு கழுத்திலும் பூ மாலை பலூன் அணிவித்து அழகுபடுத்தப்படுங்க. மாட்டு பொங்கல் உங்க ஊர்ல எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்ம ஊர் முறையை நான் சொல்றேன், கேளுங்க. மாடுகளின் கொம்புகளுக்கு வர்ணம் பூசி கழுத்தில் சலங்கை கட்டி மாடுகளுக்கு புதிய கயிறு அணிவித்து சந்தனம் குங்குமம் இட்டு அன்று மாட்டு தொழுவத்தில் சாணத்தில் அருகம்புல் வைத்து பொங்கலை படைப்பது வழக்கங்க. விவசாய கருவிகளுக்கும் சுத்தம் செய்து வழிபாடு வழக்கமும் உண்டு. முதல் படையல் சோறு நம்ம ஹீரோ மாடுதாங்க. உருக்கமா மாட்டு பொங்கல் என்பது பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வேளாண் பயன்பாட்டில் ஒரு பகுதியாகவும் இயற்கையுடன் இணைந்து நன்றியுணர்வை காட்டும் விழாவாகவும் உள்ளது. சங்ககால தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா பொங்குதல் என தமிழ் சொல்லில் உருவானது. சங்க காலத்தில் தை நீராடல் என்ற பெயரில் கொண்டாடப்பட்டதுங்க. தித்திக்கும் பொங்கலில் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.